ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு காரை ஸ்பெஷலுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எங்கள் ஊர் ஸ்பெஷல் உப்பு கறி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 வரமிளகாங்க, இதை கிள்ளி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு 1/2 கிலோ கறியை நல்லா கழுவி வச்சுருக்காங்க. இவ்வளோ தாங்க நமக்கு வேணும், வேறு எதுவுமே இல்லை. இதில் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் வானலை வச்சிடலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெயிலே ட்ரை பண்ணுங்கள். 2 ஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டாச்சு. அது கூடவே வரமிளகாவையும் போட்டுட்டோம். நல்லா வதக்கிக்கோங்க. வரமிளகா வறந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டாச்சுங்க. அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தான், சின்ன வெங்காயத்தை போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே பெரிய வெங்காயத்தையும் போட்டுருங்க. போட்டு 2 வரட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கல் உப்புங்க, மறந்துடாதீங்க. கல் உப்பை போட்டு அதையும் நல்லா பிரட்டிட்டு இப்போது நல்லா அது கொஞ்சம் ஜூஸியாக வருங்க வெங்காயம். கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டுடலாம், வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கறியை சேர்த்துக்கலாங்க. கறியை சேர்த்துக்கிட்டு நல்லா பிரட்டி விடுங்க. கறியை சேர்த்துட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கையை விடாமல் நல்லா கறியை பிரட்டி கொடுங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த உப்பு, இந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே ஒன்று சேரும் இந்த கறி கூடங்க. நல்லா பிரட்டுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் கூட பிரட்டுங்க. அப்போ தான் அதோட நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக சாப்பிடும்போது நல்லா பிரட்டிட்டு இப்போ என்ன பண்ணணும், கறி நல்லா இப்போ சுருண்டி வந்துடுங்க. அந்த நேரத்தில்